குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். ஒரு பேனிக்ல ஒரு 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 படபடப்புல என்ன பண்றதுன்னு தெரியும். நாய்க்கு வேலை இல்லை, நிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நோட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? இப்படி இருந்தா அப்படி போவோம், அப்படி இருந்தா அங்க போவோம், இங்க இருந்து ரிவர்ஸ் வரும், இங்க இருந்து யூட்டன் பண்ணும், அங்க இருந்து அப்படி போகும், இங்க இருந்து இப்படி வரும், அப்படி போகும். இங்க பிஸியாவே இருக்கும். நாய் பாத்திருக்கீங்களா இல்லையா? எங்க வீட்டு நாய் சும்மா தான் படுத்துருக்கோம், விட்டுருங்க. ஜென்ரலா அது அவன் திருட வந்தாலுமே அது பாட்டு சிரிச்சுட்டு படுத்துரும். ஆனால் பார்க்குற கால் மட்டும் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கும். கிரேட் டேன்னு எங்கள் நாயை விட்டுருங்க. அது நல்ல நாய் தான், பாவம். அது குழந்தை நாய்ங்க. அதை ஏன் ஜென்ரலாக ஒரு நாய்னா எப்படி இருக்கணும்? அக்ரெசிவாக இருக்கணும். யாராவது தேவையில்லாத ஆள் உள்ளே வந்தால் கடிக்க வேணாம், அட்லீஸ்ட் குலைக்கணும். நியாயப்படி வாயை திறந்து பேசுகிறா, உள்ளுக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து அவன்கிட்ட போய் நக்குது, அவன் காலை நக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய டாக்ஸ்லாம் அப்படி இருக்குது. பட் நாய்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் உங்களுக்கு தெரியுமா? நன்றி உடையது. எத்தனை பேருக்கு தெரியும்? அம்மா சத்தியமா அது நன்றி உடையது இல்லை. நீங்கள் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. உலகத்திலேயே ரொம்ப பெரிய செல்ஃபிஷ் பர்சன் யாருன்னா நாய் தான். அது ஏன் தெரியுமா? சோறு போடுறவனை மட்டும்தான் மதிக்கும், வேற யாரையும் மதிக்காதது. கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? யார் வளர்க்குறாங்களோ, யார் அதுக்கு சோறு போடுறாங்களோ, அதில் ஒரு சில நாயெல்லாம் இருக்குது. சாப்பிடும்போது கழுத்தை தொடக்கூடாது, மண்டையை தொடக்கூடாது, சாப்பாடு தட்டை போய் பிடிக்கக்கூடாது. பிடிச்சா என்ன ஆகும்? கடிச்சிருமா? ஏங்க, அவன் செத்து போயிட்டு கிடக்கிறான். சென்னை சைடு பூரா பிட்புல்லை வளர்த்து உயிர் போயிட்டு இருக்கான். இப்போ மண்டையை கடிச்சு கொன்னுக்கிட்டு இருக்கு. எதுக்கு இதை சொல்ல வருகிறேன் என்றால், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாய்க்கு வயது ரொம்ப கம்மி. காரணம் என்ன? அதாவது அப்நார்மல் பிரீத்திங். இப்படி வச்சுங்க, சிம்பிளா வச்சுங்க. அப்நார்மல் பிரீத்திங். எதனால அந்த நாய்க்கு ஆயுள் கம்மி? அப்நார்மல் பிரீத்திங். ஆமைக்கு ஏன் ஆயுள் ஜாஸ்தி? வெரி வெரி லெஸ் பிரீத்திங். அது பிரீத் பண்ணுதா இல்லையானே தெரியாது. மனிதனுக்கு ஏன் இப்போ இப்படி இப்படி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு? ஏன்? பகலில் பூரா அந்த நாயோட ஃபீலிங்கில் அப்நார்மலாக சுற்றிட்டு இருக்கான். நைட்டு மட்டும் ஆழ்ந்த மனநிலைக்கு ஒரு பெரிய ஞானியை போல படுத்து தூங்கி விடுகிறான். ஆனால் நினச்சி பாருங்க, இறைவன் நைட்டு தூக்கத்தை கண்டுபிடிக்கலன்னா நம்ம நிலைமை என்னத்துக்காகும்? If the God didn't invent this kind of thing which is called sleep, what will you do? We cannot do anything. We can do only sleeping, right? Without sleeping, we cannot get the cosmic energy. Only while you sleeping, in Tamil we say suluthi. That state is called suluthi. In English we call it as hibernation. What is called that? Hibernation. Why should you hibernate yourself? To gain the energy, nothing else. Why should you hibernate yourself? To get the energy, and to gain the energy you should hibernate yourself. How will you hibernate yourself? உங்களோட உடம்பை எப்படி ஹைபர்னேஷன்ல வச்சிருப்பீங்க? தூங்கணும், அவ்வளவுதான். எங்க தூங்குறேன், எப்போ தூங்குறேன், எந்திரிப்பனா இல்லனே தூங்குனீங்கன்னா அதுக்கு பேர் தூக்கம். நல்லா தூங்குறேன், இங்கே தான் தூங்குறேன், நல்லா இருக்கு, சுகமா இருக்கு, ஆனா தூக்கம் வர மாதிரி இருக்கு, வராத மாதிரி இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு. இதுக்கு பேர் யோக தூக்கம். தூங்குறேன், எல்லாம் சரியா இருக்கா, ரிலாக்ஸாக இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா, எல்லாம் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்ஷியஸாக இருப்பீங்க. இது டிஸ்டர்பன்ஸ்ன்னு நினைக்கக்கூடாது. ஆனந்தமாக இருக்கும். இந்த நிலை எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஏன்? இந்த நித்திரைக்கு பேர் யோக நித்திரை, யோக தூக்கம். இந்த நித்திரைக்கு பேர் என்ன?
யோக நித்திரை அப்படின்னா என்ன? நித்திரை என்றால் தூக்கம், யோக நித்திரை என்றால் யோகம்னா மனம் ஆன்மாவுடன் இணைதல் என்று பொருள். The mind is getting merged into the soul, that is actually called liberation or moksha or mukti. எண்ணங்களை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆசைகள் இருக்கும் வரைக்கும் எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எண்ணங்களை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா மூச்சை நிறுத்திட்டு படுத்துறணும், செத்துறணும்னு அர்த்தம். முடியுமா அப்படி? ஏன் அது முடியாது அப்படின்னா ஆசைகள் எழுந்து கொண்டே இருக்கு. டெய்லியும் பல பொருள்களை பார்க்குறீங்க, டெய்லி பல விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க. இன்றைக்கி ஒரு இப்போ பக்குவத்தில் இது வேணான்னு வந்துருச்சுன்னா கூட நாளைக்கு ஏதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா மைண்டு ஓடுது. எப்படி நிற்கும்? எண்ணம் எப்படி வராமல் இருக்கும்? How will you stop your thoughts? Everyone will say very easily you can easily stop your thoughts. How will you stop your thoughts? The main way and the only way to stop your mind and stop your thoughts is understand your mind first. Simple. What should you do? நீங்கள் உங்கள் மனதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத எண்ணங்கள் வருவது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். புரியுதா உங்களுக்கு? உங்கள் வேலை என்ன? எண்ணங்களை நிறுத்துவது அல்ல. மனம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவையற்ற எண்ணங்கள் வருவது தானாக நின்றுவிடும். எண்ணமே வராதுன்னு சொல்ல மாட்டான், ரொம்ப கம்மியாக வரும். What is the whole process of the all kind of meditations in this world? To stop your mind. Simple. But the problem is in the starting stage you cannot stop your mind. சண்டை போடுவீங்க, கடுப்பாகும், டென்ஷனாக இருக்கும். என்னடா மைண்டு ஒரு ஃபோக்கஸே ஆக மாட்டேன்னு தெரியும். அது எப்படி ஆகும்? மைண்டு ஃபோக்கஸ் ஆகி நின்றுச்சுன்னா பூமி மாதிரி இன்னொரு பூமியை கிரியேட் பண்ணிடுவீங்க நீங்கள் கண்ணால் பார்த்து. அவ்வளோ ஈஸியான வேலையாது உங்களுக்கு. அகத்தியர் தெளிவாக சொல்கிறார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. என்ன சொல்றார் அகத்தியர்? டே நீ பிறந்திருக்கிறதே மனசை புரிஞ்சுக்கிட்டு அழிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்க. முதல்ல மனசை புரிஞ்சுக்க, அப்புறம் மனசை பக்குவப்படுத்து, அப்புறம் மனசை பக்குவப்படுத்தினதுக்கு அப்புறம் கையாளு, அப்புறம் மனசை ஆட்சி பண்ணு, கடைசியாக மனசை கொன்று. எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இது! என் சுகத்துக்காக நான் இன்னொருத்தரை நாடுறன்ற டேர்மே தப்பு. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. என் சுகத்துக்காக நான் எப்போ இன்னொருத்தரையோ இன்னொரு பொருளையோ நான் நாடுறனோ அப்போவே எழுதிக்கங்க. நீங்கள் ஹிட்டனாக எழுதிக்கணும். என் சுகத்திற்காக, என் சந்தோஷத்திற்காக ஒரு மனிதரையோ அல்லது ஒரு பொருளையோ நான் நாடுகிறேன் அப்படின்னு எழுதும் போதே கீழே பிராக்கெட்டில் சைலண்டாக ஹிட்டனாக எழுதிருங்க, நான் நாசமாக அவர்களாகலேயே போக போகிறேன்னு எழுதிக்கங்க. Do you know why? இது அவங்களா பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கீங்களா இல்லையான்றதுக்காக இறைவனே அவனை வச்சு டெஸ்ட் பண்ணுவார். நீங்கள் வந்து நார்மலாக இருக்கீங்களா இல்லையான்றதுக்காக. ஏன்னா கேம் என்னென்னா வாழ்க்கையை ஜெயிக்கணும். வாழ்க்கையை ஜெயிக்கிறதுனா என்ன கேமு? எந்த அளவுக்கு கம்போஸ்டாக, எந்த அளவுக்கு சரண்டர்டாக, எந்த அளவுக்கு அக்செப்டபுளோட இந்த வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. எந்த பொருள் எல்லாம், எந்த மனிதர்கள் எல்லாம் உங்களை ஆனந்தப்படுத்துகிறார்களோ அதே பொருள்களாலும் அதே மனிதர்களாலும் உங்களுக்கு துன்பம் வந்தே தீரும். இது எழுதப்படாத விதி. உங்க தேவைக்குன்னு இந்த உலகத்துல எதை தேடி, எவரை தேடி, எவளை தேடி, எப்படி வேணாலும் வச்சுங்க. எதை தேடி அப்படின்னா உயிரற்ற பொருள், எவனை தேடி ஆண் தன்மை, எவளை தேடி பெண் தன்மை. அப்படின்னா என்ன? இதை சந்தோஷப்படுத்துறதுக்காக, இதை சுகப்படுத்துறதுக்காக நான் வெளியில எதை தேடி போனாலும் எனக்கு அதனால பிரச்சனை கண்டிப்பா வரும். இன்னைக்கு வரலனாலும் நாளைக்கு வரும். ஏன் அப்படி தெரியுமா? ஏன்னா நீங்க ஒரு தேவைக்காக போவீங்க, அதே மாதிரி ஒரு தேவை உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்க மேல இருக்கு. அது உங்களை தெரியாம உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களே தெரியாம அவங்களுக்குள்ள இருக்கு. நீ அவங்களை கேட்டீங்கன்னா அவங்களுக்கே தெரியாது அப்படி ஒன்று இருக்குன்றது. ஒரு மனிதனை பார்த்தவுடன் இந்த உயிர் இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு தோணுதா? இவ்வளோ கார் வச்சிருக்கான், இவ்வளோ காஸ்ட்லி வாட்ச் கட்டியிருக்கான், இவ்வளோ பெரிய ஆளா அப்படி உங்களுக்கு தோணுதா? எப்படி தோணுது உங்களுக்கு? ஹானஸ்டா சொல்லுங்க. How you are seeing the people? By seeing their car, their luxuriness and all, or you are really seeing that how good they are? They are just human beings. They are also soul. You are seeing like that? அப்படியே பார்க்குறீங்க? நாம் பேசுவது கண்ணுக்கு தெரிவதை வைத்து மட்டும்தான் பேசுவோம். நான் புகழ்வது கண்ணுக்கு தெரிந்ததை வைத்து மட்டும்தான் புகழ்வோம். நம்ம விமர்சனம் பண்ணுறது கண்ணுக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவோம். இல்லாட்டினா ஏதாவது கேட்டிருக்கணும், அதை பற்றி நியூஸ் வந்திருக்கணும்.
ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை என்னென்னா, கண்ணுக்கே தெரியாது தான் கண்ணுக்கு தெரிகிறது எல்லாத்தையும் இயக்குது. இனிமேல் நீங்கள் எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் இருந்து அதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன? யூ ஆர் அ சோல் அண்ட் சீயிங் எவ்ரி ஒன் அஸ் சோல்ஸ். ஏன் இப்படி பார்க்கணும்? நான் ஒரு ஆன்மா, மற்றவர்களும் ஆன்மான்னு ஏன் பார்க்கணும்? நான் ஒரு உடல், மற்றவர்களும் உடல்னு பார்த்தீங்கன்னா காம எண்ணங்கள் வரும், அனுபவிக்கணுன்ற எண்ணம் வரும், தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அவங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை எப்படி அபகரிக்கணும்னு தோணும். ஏன் உடலாக பார்க்குறீங்க? இந்த உடலுக்கு இப்படிலாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டி இந்த சுகத்தை தரும், இந்த சுகம்லாம் இவன் வச்சுருக்கான். அப்போ இவனை நம்ம டேக்கிள் பண்ணிட்டோம்னா இதில் ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மைண்டு சொல்லாமையே ஸ்கெட்ச் போடுதா போடலையா? என்ன ஆகி போச்சுன்னா நமக்கு சுயநலம் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. அவ்வளோதான் பிரச்சனை. முடிச்சுக்கலாம் சிம்பிளாக. இந்த செஷனுடைய ஒன் வேர்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா, நமக்கு தேவைகள் மிக 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 அதிகமாகிவிட்டது. அதனால் சுயநலமும் அதிகமாகிவிட்டது. சுயநலம் அதிகமாகிவிட்டதன் காரணத்தினால் மனிதத்தன்மையை இழந்து விட்டோம். காசி யாத்ரா ஜூன் 12 முதல் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் விமானம் வழியாக வந்து போக போறோம். மிகச் சிறப்பான ஒரு யாத்திரையாக வந்து இருக்க போகிறது. இந்த யாத்திரால ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயம் வந்து நான் முன்னிருந்து இறையருளால் செய்ய போறேன். என்னன்னா, உங்க பொருளாதாரத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாம, உங்களுடைய முக்திக்கான ஞான பாதையை கன்ஃபர்மேஷன் பண்றது மட்டும் இல்லாம, உங்களது சக்ரா கிளென்சிங் எல்லாம் அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு மட்டும் இல்லாம, உங்களது பிரம்மாந்திரத்தை திறந்து வைப்பதற்கான ஒரு சிறப்பான வேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பண்ண போகிறோம். பல சக்தி வாய்ந்த ஐயர்களை வைத்து அங்கே இருக்கக்கூடிய மிக ஆற்றல் மிகுந்த பகுதியில் வந்து உட்கார்ந்து வந்து செய்ய போகிறோம் காசியில். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரையில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். பல பெற்றோர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி, என்னன்னா தயவு செய்து நான் எங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது கிளாஸ் வைங்க. இது அதனுடைய முன்னேற்பாடாக என்னுடைய நேரடி கண்காணிப்பில், நேரடி கட்டுப்பாட்டில் வந்து நிறைய படித்த இளைஞர்கள் மற்றும் கோச்சஸ், அதாவது லைஃப் கோச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மாணவர்களை தயார் செய்வதற்காக, வாழ்வியல் கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 4 நாள் கேம்பாக வந்து இருக்க போகுது. ஸோ உங்களோட குழந்தைய உங்களால் திருத்த முடியல, குழந்தைக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லை, குழந்தைங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் போக முடியல, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்காங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரில, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எப்படி போகிறதுன்னு தெரில, குழந்தைகளுடைய அந்த எதிர்காலத்தை நினச்சி பயமாக இருக்குது, இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டான முடிவு எடுக்க மாட்டான் பையன், அவனோட ஹெல்த்தில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டான், நல்ல எக்ஸாமில் மார்க் எடுக்க மாட்டான், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. பிள்ளையை பெற்றுறீங்க, வளர்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறீங்க. அந்த மாதிரி சிரமப்படக்கூடியவங்க எல்லாருக்காகவும் உங்கள் சிரமத்தை வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இந்த 4 நாள் கேம்ப் முடிச்சு போகும்போது நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் குழந்தைங்க உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து. இந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோன்றதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு முன்னாடி பெற்றோர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ரீஃப் ஒன்று வந்து கொடுக்க போகிறாங்க. என்னோட வழிகாட்டுதலில் தான் முழுக்க வந்து நடக்க போகுது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் பெய்டு கிளாஸ் தான் அது. கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது குழந்தைங்களுடைய பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.